படிக்க போகும்போதுலேருந்தே அந்த ஒரு மனசில் ஒரு எண்ணம் வந்துடுது, நம்மளோட ஆப்போசிட்டில் நல்லா படித்தா அவன் நம்மளுக்கு எதிரி. இதுதான் உண்மை. நம்மளோட வண்டி அதிகமாக ஓட்ட, சைக்கிள் ஸ்பீடாக ஓட்டுறத வச்சா அவன் தான் நம்மளுக்கு எதிரி. நம்மளோட நல்லா ஒருத்தன் எதிர்க்க படித்தானா அவன் தான் நம்மளுக்கு எதிரி. இது வந்து சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருது. அதே தான் போகும்போது அப்படியே ஸ்கூலு, அப்படியே காலேஜு, அப்படியே லைஃபு. அவன் பிஸ்னஸ் பண்ணால் அவன் என்னோட டாப்பில் இருந்து அவன் அவன் வீடு கொஞ்சம் மேலே இருந்தால் ஆப்போசிட் அவனுக்கு எதிரி. நம்ம வீடு கொஞ்சம் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, அவன் வீடு செகண்ட் ஃப்ளோர் இருந்தால் அவன் நம்மளுக்கு எதிரி. அப்படி தான் மக்கள் மனசில் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. எதிரி இல்லாமல் வாழ்ந்தால் தான் வாழ்க்கை. மனுஷனுக்கு 3 இருக்கக்கூடாதுமா. முதல்ல விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, துரோகம்னு ஒன்று இருக்கக்கூடாது, சரிங்களா? 2வது நம்பிக்கை துரோகம்னு சொல்லுவாங்க. துரோகம் வேறு, நம்பிக்கை துரோகம் வேறு. நம்பிக்கை துரோகமும் இருக்கக்கூடாது. 3வது எதிரியும் இருக்கக்கூடாது. இந்த 3மே இல்லாமல் தான் நிம்மதியாக வாழலாம். இந்த 3மே இருந்தாலும் என்றைக்கு இருந்தாலும் ஒரு ரிஸ்க் தான் வாழ்க்கை. துரோகம் பண்ணாலுமே அந்த துரோகம் உங்களை அழிச்சிடும். நம்பிக்கை துரோகம் பண்ணாலுமே நம்பிக்கை துரோகம் நம்மளுக்கு ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் பின்னாடி பண்ணிக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி ஒருத்தன் எதிரியாக நினச்சாலுமே நம்மளும் ஒருத்தன் எதிரியாக நினைப்பான். இந்த 3மே எதுக்காக இன்னும் நிறைய இருக்குது சொல்லலாம். இந்த துரோகத்தில் இந்த 3 விஷயம், இந்த 3 இல்லாமல் இருந்தாலும் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா நம்ம ஒருத்தன் கெடுக்க நினச்சா நம்ம ஒருத்தன் கெடுக்கிறான்ல பின்னாடி இருக்கு இல்லையா? எதிர்வினை இருக்கு. ஸோ நம்ம ஏன் செய்யணும்? அப்போ ஏன் விரோதியாக பார்க்குற, ஏன் அவனை துரோகியாக பார்க்குற, ஏன் நீ அவனுக்கு துரோகம் பண்ணுற, ஏன் நம்பிக்கை துரோகம் பண்ணுற? இது எதுவுமே நீ பண்ணாமல் நீயா வாழு, அல்லாஹ் உனக்கானது கண்டிப்பாக கொடுப்பான்.